விமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போன வாரம் நாடாளுமன்றம் நடந்துச்சு. மக்களோட பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. ஆனா வந்தே மாதரம் அதுக்கு நாங்க மதிப்பு கொடுத்தே தீர்வோம்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் விவாதம் பண்ணாங்க மக்களவையில, மாநிலங்களவையில. சார பத்தின விவாதம் நடந்துச்சு. ராகுல் காந்திக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே போச்சு. பட் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு ராகுல் காந்தி வந்து வெளியில பிரஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனா 1.5 மணி நேரம் பேசினாரு அமித்ஷா நாடாளுமன்றத்துல. ஆனா பல கேள்விகளுக்கும் விடை இல்லை. ஆமா, அதுதான் ஆக்சுவலி உண்மையான கேள்வி பதில் நிகழ்ச்சியா இருந்திருக்கணும். ஆமா. ஏன்னா பதில் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் பிரதமர் மோடியே வரலன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி கூப்பிட்டும் வரல. ஆனா அமித்ஷா ஒரு மாதிரி மழுப்பலான பதில்களோட அதை எதிர்கொண்டாரு. இப்படிதான் நாடாளுமன்றம் நடந்துச்சு. ஆனா இது வந்தே மாதரத்தை பத்தின விவாதமா, நேருவை பத்தின விவாதமாங்கிற ஒரு சந்தேகமும் வந்துச்சு மக்கள் கிட்ட. ஏன்னா நேருவை பத்தியே நிறைய பேசிட்டு இருந்தாங்க ஆளும் அரசு. சார பத்தின விவாதத்துல கூட நேரு பத்தி பேசினாங்க. எல்லா விவாதத்திலயும் நேருன்னு வந்துடுறாரு. ஆக்சுவலி காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட இவ்வளவு தூரம் நேருன்னு நினைக்க மாட்டாங்க. பிஜேபி, முக்கியமா பாஜக அமைச்சர்கள், பாஜக எம்பிக்கள் நேரு பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. குறிப்பா பிரதமர் மோடி தூக்கத்துல எழுப்புனா கூட நேரு அப்படின்னு கத்துவாங்க போல. அந்த அளவுக்கு நேருவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க பிஜேபி காரங்க. இது நாடாளுமன்றத்துல இப்படியான விஷயங்கள் நடந்தது. தமிழ்நாட்டுல அதிமுக பொதுக்குழு கூட்டணி விவகாரம், பாமக போராட்டம், ஆமா, விஜயோட அந்த பாண்டிச்சேரி ஸ்பீச்சு இதெல்லாமே நடந்து முடிஞ்சது. இப்ப இந்த வாரத்தை வச்சுதான் நிறைய கேள்விகள் வந்து மக்கள் கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்த வந்தே மாதரம் அந்த வரலாறை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல என்னதான் பிரச்சனைங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. 1975 வங்கதர்ஷன் அப்படிங்கிற வங்க இதழ்ல பங்கிங் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிற நபர் இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து எழுதினாரு. வந்தே மாதரம் அப்படின்னா தாய் மண்ணே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறதா அர்த்தம். அப்புறம் 1882 ஆனந்த மகுடம்னு ஒரு நாவல் வந்து எழுதுறாரு. அந்த நாவல்ல இந்த பாடல் வந்து இடம் பிடிச்சிருக்கு. எப்ப இந்த பாடல் வந்து பொதுமக்களுக்கு வருது அப்படின்னா வங்கதேச பிரிவினையின் போது 1905 வந்து இந்த பாடல் ஒரு பெரிய எழுச்சி வந்து ஏற்படுத்துது. அதுக்கு முன்னாடி 1896 காங்கிரஸுடைய இந்த 12வது தேசிய மாநாட்டுல ரவீந்திரநாத் தாகூர் இசையமைச்சு அந்த பாடல் அங்கதான் பாடப்பட்டது பொது வெளியில. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மகாகவி பாரதியார் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம வஉசி அவருடைய கப்பலுக்கு வந்தே மாதரம்னு கூட பேர் வந்து இட்டிருக்காரு. வந்தே மாதரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் ஒரு பெரிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாடல். ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில விக்டோரியா மகாராணிய மட்டுமே புகழ்ந்து பாடணும்னு உத்தரவுலாம் இருந்துச்சு. அதை மீறி இந்த பாடல் வந்து உடைச்சிட்டு வந்து வெளிவந்ததுன்னு தான் சொல்லலாம். இப்ப 1950 ஜனவரி 24 ராஜேந்திர பிரசாத் தான் தேசிய பாடலா வந்து அறிவிச்சார். இதெல்லாம் அதோடைய வரலாறு. என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆன்டி முஸ்லீம் ஓவர்டோன்ஸ் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. இதெல்லாம் அந்த காலகட்டத்துல நடக்கிறதான். அதே மாதிரி தாய் மண்ணே வணக்கம்னு உருவக வழிபாடு அதுல இருக்கு. சில மதங்கள் உருவக வழிபாடை ஏற்றுக்கொள்றது கிடையாது, அதுவுமே இருக்கு. இன்னொன்று வந்து துர்கை அம்மனை வச்சுதான் இந்த பாடலே இயற்றினாரு பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. அது எப்படி துர்கை அம்மன்கிறது பல மொழிகள் பல மதங்கள் இருக்கிற ஒரு நாட்டுல எப்படி ஏத்துக்க முடியுங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதனால முதல் 2 ஸ்டாண்ட்ஸா மட்டும் ஏத்துக்கிட்டாங்க, சில வரிகள் வந்து நீக்கினாங்க. அதுதான் வந்து பெரிய சர்ச்சை. அந்த குழுவுல 1937 ஒரு குழுவே அமைக்கப்பட்டது. 37 இருந்து 50 வரைக்குமே ஒரு குழுவெல்லாம் பேசி முடிவு பண்ணி தான் வந்து சில வரிகளை வச்சுக்கலாம் நீக்கலாம்லாம் முடிவு பண்றாங்க. அந்த குழுவுல பாக்குறப்ப மகாத்மா காந்தி இருந்தாரு, நேரு இருந்தாங்க, அப்புறம் வல்லபாய் பட்டேல் இருந்தாங்க, நிறைய தலைவர்லாம் இருந்தாங்க. ஆனா மொத்த கேஸுமே நேரு மேல வந்து எழுதிட்டாங்க. அதுதான் அது. மத்தவங்க 2 பேரையும் நாங்க கொஞ்சம் அப்பப்போ கொண்டாடிக்குவோம் அப்படிங்கறதுனால பிஜேபி வந்து முழுசா நேரு மேல எழுதுறாங்க. இப்ப அமித்ஷா பேசுறப்ப நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேச இந்த பிரிவினைக்கு முக்கிய காரணமே இந்த பாடல் தான், இந்த பாட்டுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாரு அவரு. ஆமா, அந்த வரிகள்லாம் இருந்திருக்கணும் அப்படின்றாரா? இருந்திருக்கணும். அது வந்து சில பேரை அப்பயே சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் சில வரிகளை நீக்கினாங்க. அப்பவே வந்து தேச பிரிவினை இன்னைக்கு விதை போட்டதே அந்த நீக்கினதுக்கான ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டுகிறாரு நேரு மேல. காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த பிரதமர் மோடி பேசுறப்ப கூட
இந்த பாட்டு ஒரு அவையில பாடப்பட்டது அப்படின்னு வந்து பேசியிருந்தார், அரங்கில பாடப்பட்டது அப்படின்னு பேசியிருந்தார். அதுவே காங்கிரஸ் மாநாடு தான், அதுவே தெரியாம பிரதமர் மோடி பேசிட்டு இருக்காருன்னு பிரியங்கா காந்தி சொன்னாங்க. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாரு, காங்கிரஸ் மாநாடு இல்ல. ஆமா, இதுதான் அதுக்கான ஒரு ரீசன். பட் ஆனா இப்பயுமே இந்த பாட்டு கேட்டா நமக்கு ஒரு எழுச்சி வந்து ஏற்படும். அது யாருனாலையும் வந்து மறுக்க முடியாது. நம்ம தேசிய கீதமான ஜனகண மனகதி அந்த இதுலயுமே சில வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் தாய் வாழ்த்திலுமே சில வரிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இது வந்து பேசிதான் வந்து முடிவு பண்றாங்க தவிர ஒரு நபர் முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டா நமக்கே தெரியும் முடிவெடுக்க முடியாதுதான். அதான் அந்த காலகட்டத்துல. அப்ப டெமோக்ரஸி இருந்துச்சுல. அதனால வந்து ஒரு குழு போட்டு முடிவெடுத்திருக்காங்க. பட் அந்த வரி தான் எங்களுக்கு வேணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க போல. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறத பிரதமர் மோடியே முன்னாடிலாம் பேசுவாரு. இப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2047 வரைக்கும் இருக்கு. விமல் செல்வதுரை அந்த நேரம் என்ன கேட்டிருக்காருன்னா, சாமுவேல் கமலேசன் அந்த கேஸ் பத்தி பேசுங்க, ஆர்மி ஆஃபீஸர் பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சாமுவேல் கமலேசன் அப்படிங்கிறவர் 2021 இராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் பஞ்சாப்ல உள்ள அந்த 3வது குதிரைப்படை பிரிவுக்கு தலைவரா இருந்தாரு சாமுவேல். அந்த டைம்ல குதிரைப்படை பிரிவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இந்துக்கள் இருப்பாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இவரு கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ற ஒரு அதிகாரி. இவர் வந்து அங்க உள்ள இந்து கோயில்கள், சீக்கிய குருதுவாராக்கள்லாம் போய் இவங்க ஒரு மத அணிவகுப்பு மாதிரிலாம் பண்ணுவாங்க இராணுவத்திலிருந்து. அதுக்காக இவர் போம்போது, நான் வந்து கோயில் வளாகத்துக்குள்ள வருவேன். ஒரு மரியாதை நிமித்தமா வருவேன். ஆனா நான் கிறிஸ்தவத்த பின்பற்றுறவன் அப்படிங்கும்போது, நான் வந்து கோயில் இந்த பூஜை நடக்கிற இடத்துக்குள்ளலாம் நான் வந்து பூஜையெல்லாம் பண்ண முடியாது. அது என்னோட மத நம்பிக்கை, மனசாட்சிக்கே விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணாம இருந்திருக்காரு. இதனால ராணுவம் வந்து இந்த ராணுவ கட்டளைய மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர நீக்குறாங்க. இதுக்கு எதிரா தான் வழக்கு போகுது உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ராணுவ கட்டளை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலானது. ஒரு சட்டத்த வந்து மதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து சட்டமாவே இருக்கு. இது ராணுவ ஒழுக்கத்த வந்து மீறிட்டாரு அவரு. அதனால வந்து அவர் பதவி நீக்கம் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அங்க இருக்கு. அதுக்கப்புறம் மேல்முறையீடுக்கு போறாரு உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றமும் இப்ப நவம்பர் 2025ல உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான். அவர் வந்து ராணுவ ஒழுக்கத்த மீறியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வாதங்கள ராணுவ தரப்புல எப்படி வச்சாங்க அப்படின்னா, ஒரு யூனிட்டி வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மதம்லாம் நம்ம பார்க்காம ஒற்றுமையா இருந்தா தான் போர்க்காலத்துலலாம் கூட நம்ம வந்து எல்லா மதத்தவரும் ஒண்ணா இருந்து ராணுவத்துக்காக, நாட்டுக்காக போராட முடியும். இவர் வந்து யூனிட்டில இருந்து வெளியே வராரு. இது வந்து ராணுவ கட்டளைய மீறினது. நாங்க பண்ணது சரிதான்னு வாதங்கள் வச்சாங்க. அதையுமே நீதிமன்றங்கள் ஏத்துக்கிட்டு ராணுவம் பண்ணது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பதவி நீக்கம் சரி அப்படிங்கிற மாரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது ஒரு பெரிய விவாதமாவும் தேசிய அரங்குல போச்சு இந்த கேஸ் அப்படிங்கிறது. இதுதான் அந்த சாமுவேல் கமலேசனோட கேஸ் பத்தின விஷயங்கள். ராஜேஷ்ங்கிற நேயர் வந்து திருப்பரங்குன்றம் அந்த வழக்குல ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரா எதுக்கு எம்பிக்கள் சபாநாயகர்கிட்ட அந்த மனு வந்து கொடுத்தாங்கன்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் 124 பிரிவின் கீழ் நீதிபதிகளை நீக்க முடியும். அது எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, மக்களவையில குறைஞ்சது ஒரு 100 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மாநிலங்களவையில குறைஞ்சது 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். இந்த 2 அவையிலையுமே இதை பத்தி விவாதிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு குழுவும் அமைப்பாங்க. இவர் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழுவுமே ஆமா இவர் பண்ணது தப்புங்கிற அடிப்படையில நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க. அதுல வந்து 2/3 மெஜாரிட்டி வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற பட்சத்துல அந்த வச்சுக்கிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்க. குடியரசுத் தலைவரும் ஆமா நீக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்க வேண்டியதான் அவரை. பட் இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே அப்படி நீக்கப்படலைங்கிறதான் வரலாறு. ஆனா பல நீதிபதிகள் மேல நாடாளுமன்றத்துல எல்லாம் புகார்லாம் கொடுக்கப்பட்டு விவாதிக்க கூட பட்டிருக்கு. சொல்லணும்னா 1993ல பஞ்சாப், ஹரியானா நீதிபதி வி. ராமசாமி வந்து அவர் மேல புகார்லாம் கொடுத்தாங்க. மக்களவையில முன்மொழிஞ்சாங்க. ஆனா 2/3 மெஜாரிட்டி வந்து கிடைக்காதனால அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இது மாதிரி 2011ல கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்த சௌமித்ரா சென் மாநிலங்களவையில வந்து வாக்கெடுப்பு நடத்தினாங்க. பட் அது தோல்வியில் வந்து முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 2015ல குஜராத் ஹைகோர்ட் நீதிபதி பார்திவாலா இடஒதுக்கீடு தொடர்பாக பல சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி தீர்ப்பு வந்து கொடுத்திருந்தாரு. இது பெரிய விவாதமா வந்து மாறுச்சு. மாநிலங்களவையில 58 எம்பிக்கள் கையெழுத்துலாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா அவர் கொடுத்த தீர்ப்புல இந்த சர்ச்சைக்குரிய வரிகள்லாம் நீக்கிட்டாங்க. அதனால அவர் வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி 2015ல மாப்பில எஸ்.கே. கங்வே அப்படிங்கிறவர் வந்து 50 மாநிலங்களவை எம்பிக்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் அவருமே வந்து ஆதாரம் இல்லை, அந்த குழு அமைச்சாங்கல்ல
அது வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கல. இப்போ அதே மாதிரி சிக்கிம்ல 2011ஆம் ஆண்டு வந்து பிடி தினகரன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி ஊழல் பண்ணிட்டான்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒரு குழு அமைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவரே பதவி விலகிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி தான் பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி 2017ல ஆந்திரா தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி நாகார்ஜுன ரெட்டி அதுல பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில 55 பேர் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. கடைசியில 9 பேர் திரும்ப வாங்கிட்டாங்க. அதனால அதுவுமே வந்து போயிடுச்சு. ஆமா. இதுல வந்து என்னன்னா, எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எல்லா எம்பிக்களும் இவர பதவி நீக்கணும் அப்படின்னு சொன்னது டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா. அவர பத்தியுமே ஒரு கேள்வி வந்திருக்கு. மீனாட்சி சுந்தரம் சந்திரன் அப்படிங்கிறவரு. அந்த இம்பீச்மென்ட் கேஸ் வந்து எந்த நிலையில இருக்கு? நீதிபதி வர்மாவுக்கு எதிரானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து டெல்லியில அவர் வீட்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு இன்ஹவுஸ் என்கொயரின்னு பண்ணி, அதுல ஆதாரங்கள் இருக்கு. இவர் தப்பு பண்ணியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர நீக்கலாம் அப்படிங்கிற முடிவும் அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டா குடுத்தாங்க தலைமை நீதிபதி கிட்ட. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லயும் 145 எம்பிக்களுக்கு மேல அவருக்கு எதிரா வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு குடுத்தாங்க. மாநிலங்களவையிலயும் அதே மாரி நடந்தது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ஹவுஸ் அதாவது பார்லிமெண்ட் ஒரு குழு ஒண்ணு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவர நீக்குவோம் அப்படின்னு தான் மத்திய அரசு தரப்புல எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அந்த பார்லிமெண்ட் கமிட்டி வந்து அத விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயும் அத பத்தி எதுவும் பேசப்படல. எப்ப அந்த ரிப்போர்ட் குடுத்து அதுக்கப்புறம் எப்ப நீக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு முடிவும் இன்னும் எட்டப்படல. அந்த விசாரணை கமிட்டி அப்படியே இருக்குது. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதை பத்தியெல்லாம் பேசுறப்ப 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராக்கு எதிராக கூட கொண்டு வந்திருந்தாங்க. ம். ஆனா வந்து அப்ப இருந்த சபாநாயகர், மாநிலங்களவை சபாநாயகர் வெங்கையா நாயுடு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாப்புல. இதெல்லாம் பண்ண முடியாது போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே. ஓகே. பட் ஆனா அந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நாடே பார்க்கும் எந்த நீதிபதி இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் திருப்பரங்குன்றம் அந்த இதுக்கு வந்து 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஓம் பிர்லா கிட்ட. அதை கொடுக்குறப்ப பிரியங்கா காந்தி, அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், பல முக்கியமான தேசிய தலைவர்கள் கூட அதுல இருந்தாங்க. சென்னை அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்ல டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறத நான் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதான் சிபிஐ வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து பணத்தை இழந்தவர்களிடம் பணத்தை மீட்டு கொடுத்த கதை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் அந்த 1930க்கு கால் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி புகார் அளிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் அதே இதில் புகார் தெரிவித்தால் கூட நடவடிக்கை என்ன பிரயோஜனம் இருக்குமா இல்லை வழக்குகளில் நீதி கிடைக்க 20-30 வருஷம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. இது வழக்குகளை தாண்டி முன்னாடி இந்த 190ல கால் பண்ணி சொல்லவங்களுக்கு சில பேருக்கு பணம் வந்து திரும்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்னன்னா கர்நாடகாவைச் சேர்ந்த பிஜேபி எம்பி சுதாகர் அவங்களோட மனைவி பிரீத்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வீடியோ காலில் வந்து சொல்லி 14 லட்சம் ரூபாய் வந்து கறந்துருந்தாங்க. இதை பற்றி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பயந்து போய் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும் இந்த பிரச்சனை வந்துடும், நீங்கள் 14 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 45 நிமிஷத்தில் அது திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவங்க வந்து முதல்ல கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சொல்ல உடனடியாக பெங்களூரு போலீஸுக்கு சொல்லி பெங்களூர் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1930 அதாவது நேஷனல் லெவலில் சைபர் கிரைம் நடந்தால் இதில் பதிவு பண்ணணும் புகார் பதிவு பண்ணணுங்கிறது இருக்கிறதுனால அவங்களே 1930ல் இதை பற்றி புகாரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. புகாரை அதில் பதிவு பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சாங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து அவங்க பணத்தை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் 1930ல் நடக்கும். ஆனால் இது கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த 30லிருந்து 60 நிமிஷத்துக்குள்ள சொன்னாதான். ஏன்னா அவங்க அந்த பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கோ இல்லை கையில் எடுத்துட்டாங்கனாலோ நம்ம அதை மீட்கவே முடியாது. ஃப்ரீஸ் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் பணமே இல்லாத ஒரு அக்கௌண்ட்டாக தான் அது இருக்கும் பணத்தை எடுத்துட்டாங்கன்னா. ஸோ இந்த கோல்டன் ஹார்ஸ்க்குள்ளே சொல்லிட்டோம்னா உடனடியாக அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிடலாம். இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஹைதராபாத்தில் ஒரு இளைஞர் வந்து 1,90,00,000 இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டில் வந்து இழந்திருந்தார். அவருக்கு வந்து அக்கௌண்ட்டு சில மணி நேரங்களில் அவர் 1930ல் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றினாரோ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு 80 லட்சத்தை அந்த கும்பல் வந்து வெளியே கையில் எடுத்துட்டாங்க. அதனால 1.1 கோடி 1 கோடி மட்டும் அவருக்கு வந்து திரும்ப கிடைச்சது. மும்பையிலையும் இதே மாதிரி ஒரு 4.5 கோடிக்கு மேலே ஒரு பெண் கிட்ட ஏமாத்திருந்தாங்க. அதில் ஒரு 3.7 கோடி வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது. அதனால இந்த மாதிரி கால் வந்தாலே நீங்கள் பணம் போடலைனாலும் 1930ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றின
விஷயங்கள நாங்க ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்றாங்க. இப்ப 80 லட்சம் வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்தினாலும் அந்த அக்கௌண்ட்டை இவங்க ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்களா? அதுவும் தானே தெரியுது அதுல. ஆமா. அக்கவுண்ட்டுக்கு மாத்தியிருந்தா அதையுமே ட்ராக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணலாம். பட் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா அது 80 என்ன லட்சத்தை பண்ண ஒரு நாள்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். 50,000 தான் லிமிட். இவங்க வந்து சில எப்படி இடங்கள்ல 2 லட்சம் 3 லட்சம் தான் லிமிட். ஆமா. இது எத்தன நாள்ல ஃப்ரீஸ் ஆச்சு அந்த கதையிலங்கிறது நமக்கு தெரியல. இந்த பிஜேபி எம்பியோடது மட்டும் அவர் ஒய்ஃப்ங்கிறனால டக்குன்னு வந்து அந்த அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணி முழுவதும் 14 லட்சமே மீட் எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எல்லாருக்கும் கூட போட்டு விட்டுருப்பாங்க. ஐயோ பிஜேபி நம்ம ஆட்சியிலே இப்படியா? டிஜிட்டல் அதான் பாருங்க. இந்தியாவிலேயே டிஜிட்டல் அரெஸ்டா? பிரதமர் மோடி வந்து 15 லட்சம் எல்லார் கணக்குலயும் போடுவோம்னு 2014க்கு முன்னாடி ஒரு ஜும்லா பண்ணாரு. ஆனா பிஜேபி எம்பியோட ஒய்ஃப் கிட்டே 14 லட்சத்தை ஜும்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து திரும்ப கிடைச்சிருச்சு அந்த பணம். ஸோ 1930ல பணத்தை இழந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓரளவு அதுல பலனும் கிடைச்சிருக்கு சிலருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்த மாதிரி கால் வந்தா நம்ம அதை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஆமா, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. போன வாரம் நிறைய பேர் நல்லா இருந்ததுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. வயசானவங்க மட்டும் மாட்டதில்ல, பல இளைஞர்களே மாட்டிடுறாங்க. அவங்க ஏற்கனவே குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை கன்ஃபியூஷன் இருப்பாங்க. டக்குன்னு வந்தோடனே சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை வந்து இழந்துடுறாங்க. அதுதான் அதுல சிக்கல். அடுத்த கேள்வி சௌந்தரராஜன் நடேசன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எம்எம் இஸ்மாயில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி காரைக்குடி கம்பன் கழகம் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறதையும் அதுல சொல்லியிருக்காரு. நம்ம போன வாரம் கம்பன் கழகம் பத்தி பேசணும், கம்ப ராமாயணம் பத்தி பேசணும். அது மதச்சார்பு இல்லாம அதன் மேல ஈடுபாடு கொண்டு பல பேர் வந்து கம்பன் கழகங்களையும் நடத்தியிருக்காங்க, அதை பத்தின ஆராய்ச்சிகளையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப மூமு இஸ்மாயில் அவரும் அப்படிப்பட்டவர் தான். அவர் கம்பராமாயணத்தை பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணி அதன் மேல இலக்கியங்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அதுல குறிப்பா கம்பராமாயணத்தை நிறைய ஆராய்ஞ்சு அவர் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. மூமு இஸ்மாயில் வந்து ஒரு நீதிபதியாகவும் இருந்தவர். இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர்ல பிறந்து வழக்கறிஞரா, அரசு வழக்கறிஞரா, அப்புறம் வந்து டெல்லி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாலாம் இருந்திருக்காரு. கடைசியா பணி ஓய்வுக்கு முன்னர் சென்னை நீதிமன்றத்தோட உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் அந்த டைம்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு தற்காலிக ஆளுநராகவும் அந்த டைம்ல செயல்பட்டிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட அந்த ப்ரொஃபஷனல் கேரியர் இப்படி தான் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து இலக்கியங்கள் மேல ஈடுபாடு கொண்டு கம்பராமாயணத்தின் மேல அந்த ஈடுபாட்டால என்ன பண்ணாரு அப்படின்னா 1975ல சென்னை கம்பன் கழகத்தை நிறுவனதுல இவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு. இவரோட கம்பன் அடிப்பொடி சா கணேசன், தினமணியோட முன்னாள் ஆசிரியர் சிவராமன் அவங்க எல்லாமும் சேர்ந்துதான் அந்த சென்னை கம்பன் கழகத்தை உருவாக்குனாங்க. அதாவது இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற ஒருத்தர் கம்பராமாயணத்தின் மேல ஈடுபாடு கொண்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. இங்க மதச்சார்பின்மை அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. ஆமா, சென்னையில மூமு இஸ்மாயில் அப்படின்னா மதுரையில நம்ம சொன்ன மாதிரி சாலமன் பாப்பையா ஐயா அவர் தான் வந்து தொடங்கினார். 22 வருஷமா வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த மதச்சாயமே கிடையாது. அதுதான் இந்த மாதிரி மூமு இஸ்மாயில், சாலமன் பாப்பையா இவர்கள் மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு இந்த மாதிரியான மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுல ஒரு பாரம்பரியம் இருக்கிறதுனால அதை உடைக்கிறதுல சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, அதை பிடிக்கவும் இல்லை போல சில பேருக்கு. அந்த மத தீ, அந்த மத தீபத்தை ஏத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இங்க முடியாதுங்கிறதான் உண்மை. தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டு அந்த டிஎன்ஏலயும் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாது. இனிமே நடக்காது நம்ம வந்து நம்புவோம். மூமு இஸ்மாயில் மாதிரி எல்லா மனிதர்களும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சகோதரத்துவமா நம்ம வந்து வாழ்ந்துட்டு போக போறோம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அக்கப்போரா இருக்கு பாரு. ஆமா. ஓகே, இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.